மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டவிரோத குவாரிகளுக்கு சீல் வைக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத மணல் குவாரி நடத்துபவர்களுடன் அதிகாரிகள் கூட்டு வைக்கக்கூடாது எனவும் எச்சரிக்கையானதும் விடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயபால் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி, ஒட்டஞ்சத்திரம், வேடச்சந்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரசின் முறையான அனுமதி பெறாமல் ஆற்று மணல் மற்றும் கிராவல் மணல் அள்ளப்பட்டு வருகிறது. இதனால் இந்த பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருகிறது. மேலும் அரசின் முறையான அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக மண் திருட்டில் ஈடுபடுவதால் அரசிற்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இது குறித்து பலமுறை கனிம வளத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு வழங்கியும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை எனவும், இதுபோன்ற திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏராளமான சட்டவிரோத அந்த கனிம வள குவாரிகள் நடந்து வருகின்றன எனவும், இது தொடர்பாக திடீர் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதோடு சட்டவிரோத மணல் குவாரிகள் மூடி சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது அதிகாரிகள் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளாட் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் சட்டவிரோத மணல் குவாரிகளை அடையாளம் காண குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் சட்டவிரோத மணல் குவாரிகள் அடையாளம் காணப்பட்டும் அவற்றை சீல் வைத்து மூட இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, சட்டவிரோத மணல் குவாரிகள் தொடர அனுமதிக்க கூடாது எனவும், சட்டவிரோத குவாரிகள் அடையாளம் காணப்பட்ட உடன் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதிகாரிகள் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் எனவும், கனிம வளம் நமது நாட்டின் சொத்து, அவற்றை பாதுகாப்பது அலுவலர்களின் கடமை எனவும், சட்டவிரோத குவாரிகள் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும், தவறினால் அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் இந்த உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகள் எந்த சூழ்நிலையிலும் தொடர அனுமதிக்கப்படக்கூடாது எனவும், சட்டவிரோத மணல் குவாரி நடத்துபவர்கள் அதிகாரிகள் கூட்டு வைத்து அந்த ஊழல் செய்வதை மிகவும் தீவிர குற்றமாக பார்க்க வேண்டும் எனவும், ஆகவே திண்டுக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் குவாரிகளை தமிழ்நாடு அரசின் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை செயலர், ஆணையர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் இணைந்து உடனடியாக மூடவும் உரிய நடவடிக்கை எடுப்பதோடு தொடர்புடைய நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை உட்பட நடவடிக்கைகளை எடுக்கவும் இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசின் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை செயலர், ஆணையர், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர், கனிமவளத்துறையின் திண்டுக்கல் மாவட்ட உதவி இயக்குனர் ஆகியோருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதி அரசர்கள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளாட் ஆகியோர் அமர்வு கொண்ட அந்த அமர்வு உத்தரவு என்பதை பிறப்பித்து இந்த வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர்.